இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் யாரெல்லாம் ஜாயின் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாம் கரன் மற்றும் ஜிம்மி ஓவர்டன் ஜாயின் ஆகிட்டாங்க கேம்பை. ஸோ ஒரு அருமையான 2 ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸும் ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக வந்து சாம் கரன் மஸ்ட்டாக இருப்பார் பிளேயிங் லெவலில். அவர் பேட்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே கண்டிஷனுக்கு பவுலிங்கும் செம்மையாக போடுவார். ஸோ நம்ம பிச்சுக்கு ஏற்ற பவுலர் ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் சாம் கரன். இன்னொரு பக்கம் ஜிம்மி ஓவர்டன் நல்ல ஒரு பேஸ் வச்சுருக்காரு. ஆனால் வந்து ஸ்லோவர் ஆர்ம்ஸ் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. பேட்டிங்கும் ஒரு மான்ஸ்டர் ஹிட்டிங் பேட்டிங்கும் பண்ணுறாரு. ஸோ சாம் கரனும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருப்பார். இவர் வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. இப்போ சாம் கரனுக்கு எதாவது இன்ஜுரினா இவர் ஆட வைப்பாங்க. ஸோ இல்லை நம்ம ஜிம்மி ஓவர்டன் நம்ம கேம்பை ஜாயின் ஆகிட்டாருனாலே ஒரு பிளேயரை வந்து எப்படி ஒரு திறமையாக எடுத்துகிட்டு வரதுன்னு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால் நல்லா நம்பிக்கை இருக்குது. ஸோ போக போக வந்து ஜிம்மி ஓவர்டன் மேட்சஸ் விளாட ஆரம்பித்தா அவரும் இம்ப்ரூவ் பண்ணுவார் கேம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் நம்ம எடுத்து இது மாதிரி தான் நிறைய இதுக்கு க்ரூம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ குறிப்பாக வந்து சாம் கரனையும் ஒன்று க்ரூம் பண்ணி தான் கொண்டு வந்தோம்னு சொல்லுவேன். ஸோ அது மாதிரி இவரும் வருவார் கைஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் எப்படி வரப்போகிறாங்க இந்த பிளேயர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஐபிஎல் 2025. ஸோ இனிமேல் வந்து ப்ராக்டிஸ் செஷன் இவங்களும் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரியோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு தான் சொல்லுவேன். ஸோ 2022க்கு அப்புறம் இவரோட பவுலிங் வந்து பெருசாக அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா 23 இன்ஜுரியில் போயிடுச்சு. 24 பார்த்தீங்கன்னா இவர் வந்து கம்பேக் கொடுத்தாரு. அப்பயும் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த மேட்சை வந்து செம்மையாக பிரிச்சுட்டாங்க எஸ்ஆர்ஹெச் பேட்பேர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேட்சஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லீக்ஸ்லாம் ஆடி நல்லா தான் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த வருஷம் மஸ்ட்டாக பிளேயிங் லெவலில் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா தீபக் சகர் இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து இவர் தான் யூட்டிலைஸ் பண்ணி ஆடினார் 2022. ஸோ இப்பயும் இவர் தான் ஆடுவார். அந்த 22 இயரில் வந்து செம்மையாக பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் முகேஷ் சௌத்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ திருப்பி அதே மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸை திருப்பி வந்து எடுத்துகிட்டு வருவார்னு நான் சொல்லுவேன். ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஃபிட்னஸ் கன்சைன் கரெக்டாக இருக்கார், ப்ராப்பராக இருக்கார். ஸோ நம்ம கேம்பையும் வந்து சும்மாவும் அட்டன் பண்ணுறாரு. ஸோ 23யும் இன்ஜுரியாக இருக்கும்போதே நம்ம கேம்பில் இருந்தார், 24ம் இருந்தார். ஸோ திருப்பி கேம்ப்லேயே இருக்கனால இவரை வந்து மஸ்ட்டாக வந்து ஆட வைப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ மற்ற பிளேயர் துஷால் தேஷ்பாண்டே அவருக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த வருஷம் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இவரையும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவார். ஏன்னா பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் இவரும் நல்லா போடுவார். ஸோ அதனால் மேக்ஸிமம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து ரைட் ஹேண்ட் ட்ரபுள் ஆகிறாங்கனால ஓப்பனிங் ஸ்பெல் போகிறதுக்கு இவர் ஒரு நல்ல பவுலர். ஸோ சாம் கரன் டெத்தில் போட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்க்கு அவர் சர்டைன் பவுலராக இருப்பார். சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறதுல. ஸோ அதனால் இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது இல்லாமல் பேட்டிங்கில் பயங்கரமாக டெத்தில் வந்து இவரும் பேட்டிங்கில் அடிச்சு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லுவேன். நெட்ஸில் பயங்கரமாக ஹிட்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் யார் இவர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.